காங்கிரஸ், திமுக இன்னைக்கு விமன் ரிசர்வேஷன் பில், பெண்கள் இடஒதுக்கீடு மசோதாவிற்கு பெண்கள் எல்லோரும் ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சுதந்திரம் அடைந்து 76 ஆண்டுகளை கடந்த பின்பும் இப்பொழுதுதான் மசோதாவே கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்றும் அது விரைவாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று பிரதமர் சொல்லியிருக்கின்ற காலகட்டத்தில் இப்போ ஏன் அவசரம்னு கேட்கிறவர்கள் இருக்கிறார்கள். 70 ஆண்டுகளை தாண்டி கொண்டு வரப்பட்ட பெண்களுக்கான மசோதா இப்போ ஏன் அவசரம் அப்படின்னு அரசியல் கட்சிகள் கேட்கிறார்கள் என்றால் அது மன்னிக்க முடியாத குற்றம் என்பதை நாங்கள் இங்கே பதிவு செய்கிறோம். முதலமைச்சர் சொல்லும் பொழுது நான் என்னது அதிகமாக உழைக்கிறேன், எனது சக்திக்கு மீறி உழைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் மக்கள் வாய்ப்பு கொடுத்தால் உழைத்து தானே ஆக வேண்டும். எல்லா முதலமைச்சரும் உழைப்பார்கள், சாமானிய தொண்டர்களை உழைத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் ஏதோ தியாகம் செய்வதை போல சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் பல திட்டங்கள் தான் தமிழ்நாட்டில் காப்பி அடிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் சொல்லி, அதே மாதிரி உதயநிதி பேசுறதுல ஒரு அர்த்தமே இல்லாமல், எந்தவித கோர் இஷ்யூவும் இல்லாமல் எதையோ பேச வேண்டும் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றும் பெண்களை உருவகேலி செய்வது திராவிட முன்னேற்ற கழகத்தினால் நடத்தப்படுகிறது. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே இதற்கான புகார் அளித்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு 8000 டோக்கன், அது டோக்கன் மாதிரியை கொடுத்து வாக்கு கேட்பது என்பது மிக 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 தவறான நடைமுறை. அதுவும் கண்டிக்கத்தக்கது. நான் நேற்று பார்த்த ஓபிஎஸ் அதை கொடுத்து கொண்டிருந்தார் என்பதை பார்த்தேன். அதனால் இது எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதும் களம் நன்றாக இருக்கிறது என்பதையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன்.